வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு குழம்போ இல்ல ஒரு பொரியலோ வைக்கிறதுக்கே நமக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் தேவைப்படும். அண்ட் நவரத்ன குருமான்னு பேர் வச்சா எவ்வளோ இன்கிரீடியன்ஸ் வேணும். எஸ், இன்னைக்கு பண்ண போறது அந்த ரெசிபி தான். இதுக்காக நான் இன்வைட் பண்ண போறது ரம்யா அவர்கள். ஸோ நவரத்ன குருமாக்கு இப்போ என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக்கிங் வேலை கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால பார்த்துடலாம். ஆப்பிள், கேரட், பன்னீர், உப்பு, பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, கசூரி மேத்தி, இஞ்சி, வெங்காயம், பைனாப்பிள், மாதுளை, பீன்ஸ், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகம், எண்ணெய், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, குங்குமப்பூ, முந்திரி, தயிர், நெய், கொத்தமல்லி. வெங்காயத்தை என்ன பண்ணி வச்சிருக்கோம்? வெங்காயம் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, எப்படி பாயில் வந்து ஜஸ்ட் ப்ளெயின் வாட்டர்ல தான் ஒரு 2 to 3 minutes அது பாயில் பண்ணிட்டு அந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணிட்டு இதை இப்படி வச்சிருக்கோம். பிகாஸ் இதோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப மாறாம அந்த ஒயிட் கலர் லைட் எல்லோயிஷ் கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைன். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் அப்படியே ராவா தான் வச்சிருக்கோம், ஜஸ்ட் ட்ராப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போறோம்? ஒரு கடாய் எடுத்துலாமா? கடாய் ஹீட் ஆன உடனே ஒரு 2 tablespoons கீ ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெய்ல ஜீரகம் போடுறது எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி நம்ம சவுத் இந்தியன் ரெசிபி பாத்தீங்கன்னா கடுகு போடுவோம், நார்த் இந்தியன் ரெசிபில ஜீரகம் போடுவோம். இந்த நவரத்ன குருமா அப்படிங்கிறது நார்த் இந்தியன் ரெசிபி. ஏன்னா நவரத்ன ஃப்ரைட் ரைஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ நம்ம கேரட் குருமா போட்டு இது வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்குள்ள நம்ம இதுல பீன்ஸும் போட்டுட்டு இது குக் ஆகிறதுக்குள்ள நம்ம சைடுல வந்து கேஷ்யூ வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம் ஹாட் வாட்டர்ல. ஓகே, ஸோ இப்போ ஹாட் வாட்டர் தேவைப்படும். ஓகே, அப்போ ஹாட் வாட்டர் வச்சிடலாமா? ஆனா ரொம்ப ஹாட் ஆகணும் இல்ல, கொஞ்சம் வார்ம் ஆனா போதும். தண்ணி இந்த ஸ்டேஜ்ல நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 3 to 5 minutes நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதுமா? போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து அதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் சுடு தண்ணி, அதை வந்து கப்பில் போட போறோம். சுடு தண்ணி வந்துருச்சு மேம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஓகே கேஷ்யூ சோக் பண்ணிடலாம். இல்ல இதுலயும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வேணுமா? இது வந்து எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இந்த ஹாட் வாட்டரை எடுத்து கொஞ்சம் குங்குமப்பூல போதும். அடுத்த வெஜிடபிள் போட போறோமா இல்ல இன்னும் கொஞ்சம் குக் பண்ண போறோமா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிரீன் பீஸ் ஆட் பண்ணி. ஓகே,
ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு 2 minutes அப்படியே குக் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆகட்டும். அந்த கேப்ல இது ஊறுனது போதுமான்னு கேட்க முடியாது, இப்போதான் போட்டிருக்கோம். பட் ஊறுறதுக்கு நார்மலா எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை கொஞ்சம் இல்லை நேரம்? இது ஜஸ்ட் அது ஒரு 5 to 10 minutes கூட, சாரி ஒரு 2 minutes சோக்கானா போதும், அதுவே போதும். ஓகே, ஸோ இப்போ வேகணும்னு சொல்லியிருந்தோம், அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அண்ட் தேவையான அளவுக்கு வெந்துருச்சாங்கிறத பார்த்துட்டு அடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். நம்ம பார்க்கலாமா? எஸ். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு 1/2 teaspoon கொரியாண்டர் பவுடர், ஸோ இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து புளிப்பா இருக்கக்கூடாது. ஸோ அப்போதான் இது வந்து ஒரு லைட் ஸ்வீட்டாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஸோ அதனால தயிர் வந்து புளிப்பு தேவைப்படாது. ஸோ தயிர் இல்லைன்னா இன்ஸ்டெட் ஆஃப் தயிர் நீங்க வந்து லாஸ்டா க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே, ஸோ திருப்பி இது ஒரு 5 minutes கவர் பண்ணி வச்சிடலாம் லிட் போட்டு. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைன். ஆனியன் என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதுல முக்கியமா இந்த கொஸ்டின் கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆனியன் போடலாமா இல்லை கேஷ்யூ போடலாமா? கேஷ்யூ போட்டுடலாமா? ஓகே, எல்லாமே ஒன்னாதான் பேஸ்ட் பண்ண போறோம். ஓகே, அப்ப சேர்த்தே போட்டுடலாமா? சேர்த்தே. ஓகே, இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து பாயில் பண்ணி வாட்டர் இல்லாம எடுத்து இதுல வந்து நம்ம ஊற வச்ச முந்திரி, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த வெங்காயம், இது ரெண்டுத்தையும் போட்டாச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஸ்பைசி டிஷ் இல்ல. ஸோ ஆல்ரெடி நம்ம இதுல சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால ஒரு 2 சில்லிஸ் மட்டும் பண்ணலாம். ஓகே, ஒரு 1 inch ஜிஞ்சர். ஸோ இப்போ இது ஃபைனா நல்லா ஸ்மூத் பேஸ்டா கிரைண்ட் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வாட்டர் ஜக்ல இருக்கு பாருங்க, இவ்வளவு தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இத ஃபைன் பேஸ்டா அரைச்சிடலாமா? சிவா, ஓகே, ஃபைன் ஸ்மூத் ஆயிடுச்சு. இதுலயே செக் பண்ணு. ஓகே, நம்ம எடுத்துட்டு உங்களுக்கும் எந்த லெவல்ல நாங்க அரைச்சிருக்கோங்கிறத காமிச்சிடலாம். ஸோ நல்லா ஃபைன் ஸ்மூத்தா வேணும் அப்படின்னாங்க. ஸோ திஸ் இஸ் தட். ஓகே, ஸோ 70% எல்லா வெஜிடபிள்ஸும் குக் ஆயிடுத்து. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான உப்பு. வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இதுதான் இந்த குருமாக்கான கிரேவிக்கான வாட்டர்.
சோ இவ்ளோ போட்டா போதுங்களா இல்ல இனிமே திருப்பி ஆட் நம்ம பண்ணுமா? கன்சிஸ்டன்சி வந்து திருப்பி அந்த பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணி ஆ. தேவையான ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ நான் திருப்பி லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே. சோ வாட்டர் இருக்கிறதால நான் ஹை பண்ணட்டுமா? சோ இதெல்லாம் மறுபடியும் நமக்கு அந்த ஒரு திக்னஸ் கிடைக்கணும் இல்லையா? ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா? திக்னஸ் இல்ல, அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிறதுக்கு. இப்போ காலிஃப்ளவர்லாம் ஹார்டா இருந்தது இல்ல, சோ அது வந்து 2 மினிட்ஸ் திக்னஸ்க்கு வந்து நம்ம பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த திக்னஸ் வரும். ஓகே. சோ நல்லா வந்து ஒரு கூட்டு இல்ல நிறைய காய்கறி எல்லாம் போட்டு ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அது அப்படியே அந்த வேகும் போது அந்த ஃப்ளேவர் வருது எனக்கு. சோ இப்போ நீங்க தான் சொல்லணும் போதுமா, ரெடி ஆயிடுச்சா? எஸ், இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆயிடுது. இப்போ நம்ம அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட் இதுல ஆட் பண்ணி ஓகே இப்படி போட்டுடலாமா? எல்லாமே தேவைப்படுமா இல்ல? இல்ல எல்லாமே. ஓகே. சோ நம்ம பேஸ்ட் எல்லாமே அரைச்சிருந்தோம், அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோமோ கண்டிப்பா நமக்கு நவரத்ன குருமா ஒரு பக்கம் கொதிக்கிட்டும், அது குக் ஆகணும். ஏன்னா அரைச்ச விஷயங்கள் போட்டிருக்கோம். அண்ட் இப்போ அது ரெடி ஆயிடுச்சா இல்ல வேற ஏதாவது வேலைகள் இருக்கா? இது வந்து இந்த பேஸ்ட் வந்து இப்போ பாயில் ஆயிடுது. இப்போ இதுல வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ இதுல வந்து நம்ம ஆப்பிள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பைனாப்பிள். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணா போதும். சோ இத ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? ஃபைன். பிகாஸ் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அந்த கிரன்ச்சினஸ் ஓட இருக்கணும், இல்லனா அதோட ஜூசஸ் ரிலீஸ் ஆயிடுதுன்னா நல்லா இருக்காது. ஓ ஃபைன். சோ அதனால ஒரு 2 மினிட்ஸ். ஓகே. இப்போ நம்ம இதுக்கு வந்து மேல பன்னீர் அதெல்லாமே வந்து ஓகே. ஆமா, பன்னீர்னு ஒரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதுளை இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த கடாயில நம்ம என்ன பண்ண போறோமோ நீங்க ஒரு இன்கிரிடியன்ட்டா என்ன தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணட்டுமா? போதுமா? இது ஹீட் ஆன உடனே திருப்பி ஒரு 1 டீஸ்பூன் ஜீரா வேணும். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஜீரா வந்து கொஞ்சம் லைட்டா ரோஸ்ட் ஆன உடனே நம்ம பன்னீர் ஆட் பண்ணணும். ஜீரகம் நல்லா இதுவாயிடுது, நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. போதுமா? ஓகே. நம்ம வந்து அந்த பக்கம் நீங்க போதும் நீங்களே குக் பண்ணது அது சிம்லியே இருக்கு, ஆஃப் பண்ணிடலாமா இல்ல? ஏன்னா ரொம்ப குக் ஆயிடக்கூடாதுன்னாங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். நல்லாவே சிம் பண்ணி ஃபுல் சிம்ல இருக்கு. கோல்டன் கலர் வந்துச்சு. ஓகே. சோ நம்ம இது டெம்பர் பண்ணாது இதுல போடு. ஓகே. ஆஃப் பண்ணிடலாங்களா? ஆஃப் பண்ணிடலாம். வித் கீ. எஸ். ஓகே ஃபைன். சோ இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இந்த குங்குமப்பூ வாட்டர் வந்து கொஞ்சமா அந்த கலருக்காக அப்புறம் இந்த குங்குமப்பூல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே.
இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஸ்டேஜ்ல கஸ்தூரி மேத்தி கொஞ்சமா. ஓகே. ஓகே. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கார்னிஷ்க்கு கொத்தமல்லி அண்ட் மாதுளையுமே கார்னிஷ் தான். ஏன்னா மாதுளை குக் ஆயிருக்காது, அது அப்படியே இருக்கும். மாதுளம் பழமாவே நம்ம டேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்ல வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கூல் டவுன் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் திக் ஆயிடும் அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ நம்மளுக்கு இது கரெக்டா இருக்கும். ஃபைன், ஆஃப் பண்ணிட்டுமா? ஓகே. ஸோ பவுல் ரெடியா இருக்கு. ஸோ இது பவுல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி மாதுளை. இது வந்து சாப்பிடும் போது அந்த கிரன்ச்சியா நல்லா ஓகே டேஸ்டியா இருக்கும். ஸோ இப்போ எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு நெய் விடுறோம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜீரகம் போடுறோம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கு அப்புறம் கேரட் போடுறோம். நல்லா ஃபைனா சாப் பண்ண கேரட்டும் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் பீன்ஸை தொடர்ந்து காலிஃப்ளவரை தொடர்ந்து பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான். ஸோ அது குக் ஆகணும், எப்படி குக் ஆகணும், எந்த அளவுக்கு குக் ஆகணும் அப்படிங்கறத எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் அண்ட் காரத்துக்காக மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தயிர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முதல்லயே என்ன பண்ணோம் அப்படின்னா சுடு தண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியில கொஞ்சம் முந்திரியையும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த குங்குமப்பூவையும் ரெண்டுத்தையுமே சோக் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ முந்திரி கூட என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு ஃபைனா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கடாயில் என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல இந்த காய்கறிலாம் வெந்ததுக்காக உப்பு போடணும். ஸோ உப்பு போட்டுட்டு அந்த காய்கறிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்துக்கலாம். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியில அந்த காய்கறிகள்லாம் ரெடி ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அரைச்சி வச்சோம்ல இந்த விழுதை ஆட் பண்றோம். அரைச்சி வச்ச விழுதை தொடர்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 minutes தான் தேவைப்படும் அடுத்த இன்கிரீடியன்ஸ்லாம் குக் ஆகிறதுக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருந்த ஆப்பிள் அதுக்கப்புறம் சின்னதாக சாப் பண்ணி வச்சிருந்த பைனாப்பிள் இது ரெண்டுத்தையும் போட்டு அது குக் ஆகிற கேப்ல என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு கடாயில நெய் ஊற்றி அந்த நெய் நல்லா சூடானதும் ஜீரகம் போட்டு ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் பன்னீரை கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த பன்னீரை நல்லா 4 சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா கொஞ்சம் கேஷ்யூ ஆட் பண்றோம். கேஷ்யூவை தொடர்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாம் குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு குங்குமப்பூவை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, சோக் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணி எவ்வளோ உங்களுக்கு கலர் தேவையோ அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு குங்குமப்பூவையும் எடுத்துக்கிட்டு போட்டுட்டு கேஸை வந்து சிம்ல வச்சுட்டு, ஏன்னா நாங்கள் ஆஃப் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆன் பண்ணோம். ஸோ கேஸை சிம்ல வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் மாதுளை இது ரெண்டுத்தையும் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு பார்ட் குக்கிங் அப்படின்னு சொல்றதை விட 1 part ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன், அதோட பெனிஃபிட்ஸ் அது இதுன்னு நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ ஹூ சேஸ் நோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா வந்து தனித்தனியாக இந்த ரெசிபியில் இதை போட்டு அந்த ரெசிபியில் இதை போட்டு பண்ணுறதை விட இது ஒன்று பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இதை ஒரு குருமா அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு இது ஒரு ஸ்டார்டராக ஒரு சூப் வித் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா நீங்கள் வந்து ஒரு பைட் பண்ணுறதுக்கும் இருக்கும், ஒரு சூப்பி கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட ரெசிபிஸை பார்த்தது வந்து நிறைய மிடில் ஈஸ்டோட ரெஸ்டாரண்ட்ல நிறைய நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து மிடில் ஈஸ்ட்ல தான் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா விட மிடில் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸை குக் பண்ணுறது, ஃப்ரூட்ஸோட வெஜிடபிள்ஸை இன்ஃபியூஸ் பண்ணி குக் பண்ணுறது அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்.
அண்ட் உங்களுக்கு இது ஒரு வேளை வந்து ஃப்ரூட்ஸை பழக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பன்னீர் தானே, நமக்கு பன்னீர், அதுக்கப்புறம் வந்து மட்டர் அப்படின்னு சொல்ல போகிற க்ரீன் பீஸ், இது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, நான் ஃபார் எனி திங் எல்லாத்துக்கும். ஜீரா ரைஸ் இதெல்லாமே. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஆப்பிள் இல்லை பைனாப்பிள் போட்டிருக்கோம், அதோட ஜூஸ் எல்லாம் இறங்கி ஒரு புளிப்பு வருமா அப்படிலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. காரம் இல்லாமல் பட் எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் சேர்த்து செய்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஷோவில் இந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரெசிபிக்குன்னு ஒரு ஒர்த் இருக்கும்ல, அது இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த எபிசோடில் அப்படி ஒரு ரெசிபியை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பன்னீர் அண்ட் எனக்கு உருளைக்கிழங்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது, நான் அதை டேஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படியே எண்டு பண்ணிட்டு கிளம்புறோம்.